ஹாய் ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? ஸோ ரொம்ப நாள் கழித்து 7 மணிக்கு ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று ஸ்கெடியூல் பண்ணி கரெக்டாக 7 மணிக்கு ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரீம் தான் நல்லபடியாக இது போய் முடியும்னு நான் ஆசைப்பட்றேன். கரண்ட்டு கட் பண்ணாமல் இன்டர்நெட் டவுன் ஆகாமல் நல்லபடியாக ஸ்ட்ரீம் முடிச்சா சந்தோஷம் தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. அந்த படம் வந்து சசிகுமார், சிம்ரன் மேம் மற்றும் 2 குழந்தைகள். அழகான ஒரு டீசர், அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ட்ரெய்லர் நானும் பார்க்கல, உங்களோட தான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர், ரியாக்ட் ப்ளஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், படம் எந்த மாதிரி இருக்கலாம், எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் இந்த ஸ்ட்ரீமோட கான்டெக்ஸ்ட். ஸோ வித்தவுட் டியூ லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ. முதல்ல டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டணும்னா, வாங்க வாங்க வாங்க. இட்ஸ் an upcoming Indian film, Tamil language comedy drama film written and directed by Abhishan Jeevith in his directorial debut. So new director in town. It is jointly produced by Million Dollar Studio and MRP Entertainment. The film stars M. Sasikumar, Simran, Mithun Jai Shankar and Kamalesh in the lead roles alongside Yogi Babu, MS Bhaskar, Ramesh Tilak, Bhagavati Perumal, Ilango Kumaravel, Srija Ravi, set against the backdrop of economic challenges in Sri Lanka post-COVID-19 pandemic. It follows a Tamil family's perilous journey in search of safety and better future. The film was officially announced in September 2024 under the tentative title Production Number 5, as it is the 5th venture for Million Dollar Studios. The official title was announced that December. Principal photography took place in a single schedule lasting 35 days and wrapped up early January 2025. Wow! The film had music composed by Sean Dalton, cinematography handled by Aravind Vishwanathan, and editing by Bharat Vikram. This completely pudu team. Good. Family tourist family is scheduled to be released on 1st May 2025. இந்த வீக்கெண்டு கொஞ்சம் ட்ரையாக தான் கைஸ் இருக்குது. ஏன்னா நல்லா பார்க்க முடியுது. நம்ம தண்டர்போல்ட்ஸுக்கே பெரிய ரெகக்னிஷன் இல்லை. மாரல் படம் டே 1 2 ஷோ தான் ஃபுல்லாக இருக்குது. நான் நினச்சேன் சரி ரெட்ரோனால அப்படி இருக்குன்னு நினச்சேன். ரெட்ரோவே டே 2 காலியாக இருக்குது தியேட்ரு. யாருமே அட்வான்ஸ் புக்கிங்காக ஆரம்பிக்கலை. இத்தனைக்கும் 6-8 ஸ்க்ரீன் பிளாக் பண்ணி போட்டிருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்ரோக்கும் பெருசாக வரவேற்பு இல்லை, மாரல் படமான தண்டர்போல்ட்ஸ்க்கும் இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி எந்த அளவுக்கு சர்வே ஆக போகுதுன்னு தெரியல. பட் தே செட் நாங்கள் மே 1 வரதுக்கு காரணமே மே எண்டில் நாங்கள் ஸ்ட்ரீமிங் பார்ட்னருக்கு நாங்கள் கொடுக்கணும், அதனால தான் நாங்கள் இது ஒரு மிட் பட்ஜெட் ஃபிலிம் தான், அதனால தான் நாங்கள் ஆனால் அந்த ஹானர் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் மே 1 வரணும்னு நினைக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. டேரக்டரே பெரிய சூர்யா ஃபேனா, வெறியனா, நல்லா கிளாஷ் பண்ணணும்லாம் இல்லை, பட் ஸ்டில் எங்களோட கட்டாயம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டேன், யார் சசிகுமார், யார் செல்ஃப் மேட் தலைமையா, அவனை பக்கத்தில் வச்சுட்டு என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் எல்லா ஃபேனாக இருக்கலாம், அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இது தாட்டு ஒரு சின்ன ஒரு சிரிப்பு அடிச்சிட்டேன், இல்லை நேரம் அப்படிங்கிற மாரி உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேண்ட் எடுத்து ஓரமாக வைப்போம். ஸோ மே 1 இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எந்தளவுக்கு வரப்பு இருக்குன்னு சீரியஸாக எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ண காமெடி ஃபிலிம்ஸ்னு சொல்லப்பட்டு அட்டெம்ப்ட் பண்ண பிளட்டி பர்கர் ஒர்க் ஆகலை. இப்போ கேங்கஸ்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு, அதுவும் பெருசாக கிளிக் ஆகலை. அப்புறம் வேறு என்ன காமெடி படம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துச்சு, பெருசாக ஞாபகம் கூட இல்லை. ஸோ காமிக் ரிலீஃபாக ஒரு படம் அப்படின்னா ரொம்ப ரேர் செட்டாக தான் இருக்குது. அதனால் இன்ஃபேக்ட் இந்த படம் இருக்குல்ல, அந்த பேர் என்ன, நம்ம தலைவர் மணிகண்டன் நடிச்சாலே ஒரு படம் குடும்பஸ்தன், அது ட்ரெய்லரே கொஞ்சம் சீரியஸாக கட் பண்ணிட்டாங்க. படத்தில் நிறைய காமெடி இருக்குங்கிற ட்ரெய்லர்லேயே காமிச்சிருந்தா கூட ஒரு லைட் ஹார்ட்டட் லாஃப்காக வச்சு தேட்டருக்கு வந்திருப்பாங்க. படத்தில் அழுவுறது இதெல்லாம் சீரியஸ் ஆச்சுன்னா நான் பயந்துட்டேன். ஓகே, இந்த படம்லாம் போட்டு செய்ய போகிறாங்க போல மிடில் கிளாஸோட பாவங்கள்னு, நம்ம இப்போதைக்கு இதெல்லாம் பார்க்க வேணாம், ஓடிட்டில் பொறுமையாக பார்த்துக்கலாம்னு நினச்சி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன். ரொம்ப அழுகாட்சியாக இருக்கும் போலன்னு. கொஞ்சம் ப்ரீஸியாக தேட்டருக்கு வந்து ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி படங்களும் வேணும். வந்தால் ஒரே பிரெயின்லெஸ் மசாலாவாக வருது. ஏகே யார் தெரியுமா, ரெட் ட்ராகன் யார் தெரியுமா, ஜான்விக் தெரியுமா, ப்ரொஃபஸர் தெரியுமான்னு வருது. இல்லைனா ஒரேடியாக அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபைன் பேலன்ஸ் கொண்டு வாங்க. நல்ல காமெடி, நல்ல ஹாரர், ஒரு ஃபைன் பேலன்ஸ்டான ஒரு படங்கள் ஏன் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. எல்லா கமர்ஷியல் வந்து கதறிட்டு இருக்கேன், என்னடா இவ்வளோ பேசுகிறப்ப நீ வந்து படம் எடுறானே, வெயிட் பண்ணுறாங்க, படம் எடுத்துகிட்டு வரண்டாங்கிற பேர் இருங்க கைஸ். முதல்ல யூடியூப்பை மானிட்டைஸ் பண்ணுவோம், இருக்கிறத முதல்ல செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் வரப்போம். ஸோ கம்மிங் பேக் டு த டூரிஸ்ட் ஃபேமிலி, எனக்கு கொஞ்சம் ரீசமாக இருக்குது. ஈவன் தோ படம் நல்லா இருந்தாலும் இந்த படம் எவ்வளோ ரிசீவ் ஆகும்னு தெரியல. கண்ணு முன்னாடி பார்க்குறேன், தண்டர்போல்ட்ஸ்க்கே டிக்கெட் காலியாக இருக்குங்க. மார்வலில் இந்த ஃபேஸ் 5ல உருப்படியாக இருக்க 2 படத்தில் ஒன்று டெட்பூல், அடுத்தது நம்ம தண்டர்போல்ட்ஸ் தான்.
அதையே பார்க்க ரெடியாக இல்லைனா இவனுக்கு வேறு என்னத்தை தான் பார்க்குறாங்க. இப்போ என்ன ஐபிஎல்லோட அவ்வளோ பீக்கா இல்லை சிஎஸ்கேக்கு. மே 3 ஒரே ஒரு ஆர்சிபி சிஎஸ்கே அன்றைக்கி ஒரு கொலை நடக்க போகுது. யார் என்னன்னு தெரியல, எவன் எங்கே சம்பவம் பண்ண போகிறதுனால ஒரு டெட் பாடி உறுதி. அதை தாண்டி இந்த வீக்கெண்டுக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஏன் யாருமே எக்ஸைட்டடாக இல்லைன்னு எனக்கு சீரியஸாக தெரில. மே 1 சம்மர் டைமு, எல்லோரும் லீவில் இருப்பாங்க. அதான் டூர் போக உண்மையுமே டூர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களா நம்ம தமிழ் சமூகம். ஷாக்கிங் தான். ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப ட்ரையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதுதான் அந்த ஃபிலிமு. மே 1 ரிலீஸ் ஆகுது. உங்களால் முடிஞ்சால் அப்பப்போ முடிஞ்சால் செஞ்சு போய் என்ஜாய் பண்ணுங்கள். சச் அ நியூ டேலண்ட். எனக்கு தெரிஞ்ச படம் ரொம்ப பாசிட்டிவ் தான் இருக்கும். நான் இப்போயே சொல்கிறேன், ப்ரிடிக்ஷனை ரொம்ப பாசிட்டிவ் தான் இருக்கும்னு தோணுது. ஃபிலிமிங் பாருங்களேன். இட் டுக் பிளேஸ் இன் செட் டேரக்டர் இன் சென்னை இன் சிங்கிள் ஸ்கெடியூல் ஆஃப் 35 days. என்டையர் ஷூட்டிங் காட் ட்ராப்ட் இன் 2nd Jan. Earlier on 14th December 2025 it was announced the dubbing process has begun, was simultaneously in post-production stage. Wow, அடிச்சு நவுத்திருக்காங்க செலவே பண்ணாமல். ஐ மீன் ஷார்ட்டாக செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பாட்டு இருக்குது. முகை மழை ஆச்சாலேன்னு சொல்லிட்டு சர்டிஃபைடு யூ சர்டிஃபிகேட். போர்ட்ரேல்ஸ் ஆஃப் ஸ்ரீங்கல் தமிழ் இந்தியன் சினிமா. ஸோ இவ்வளோ தான், லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்குது. முடிஞ்சா போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச படம் ரொம்ப பாசிட்டிவ் தான் இருக்கும். A few moments later. ஏய் ஏன்யா இப்படி பண்ணுறீங்க? டைட்டில் டீசர் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேயா? என்னையா எங்கேயோ போகுது ட்ரெய்லர் படம் கதை. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு. நான் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன். அந்த படம் ரொம்ப சூப்பராக கிளிக் ஆகும். எமோஷன், ட்ராமா, இதுன்னு எல்லாமே போட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரீஸி, ஒரு சென்ஸ்லெஸ் காமெடி ட்ராமா. ஏன் வி ஆர் த மில்லர்ஸ் மாதிரி ஒரு படம் இருக்குன்னு நினச்சேன் நான். எங்கேயோ இடிக்குதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஸோ எனக்கு இது எப்படி இருக்குன்னா, நான் பேசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஃபெல்ட் காமெடியாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இது கொஞ்சம் சீரியஸாக போகிறதே இருக்குது. இந்த ட்ராக் எடுக்கிறது இருக்குல்ல, ஆக்சுவலி ரியல் தான். இலங்கையிலேருந்து வரவங்க இந்த மாதிரி லாங்குவேஜ் அடாப்டபிலிட்டி, அது அவங்களுக்கு காமெடி ரிலீஃப், அது எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த அக்செப்டன்ஸ் ஏன் இல்லை? நானே நினச்சிருக்கேன், தமிழர்கள், தமிழர்களுக்கான ஒரு நாடு, இங்கேயே இலங்கை தமிழர்களுக்கோ இல்லை இங்கே இருக்க ரெஃப்யூஜ் கேம்ப்ஸை தாண்டி அவங்கள இப்போ எப்படி இமிக்ரெண்ட்ஸாக யூஎஸில் இங்கேருந்து திருட்டுத்தனமாக இல்லீகலாக போனாலும் ஏதோ ஒரு வகையில் அங்கே ஒரு சிஸ்டத்தில் கலந்து அங்கே ஒர்க் பண்ண முடியுதில்ல. இங்கே ஒரு கேம்ப்புன்னு இப்படியே வச்சுருக்காங்களே, ஏன் இப்போ அங்கேருந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெஃப்யூஜ் தேடி வராங்கன்னா ஏன் நம்ம தமிழ் சமூகம் அதை அக்செப்ட் பண்ணிக்கல? அது கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறதா? அது பாலிடிக்ஸ் என்ன, நேஷ்னல் பாலிடிக்ஸ் எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் ஏன் இல்லை? ஏன் நம்ம ஒரு இது இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அது பில்லா படத்துலேயே காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அந்த சோஷியல் கேம்ப்ஸில் எவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் மேலேயே அந்த ஒரு பரஸ்பர ஒரு மரியாதை, ஒரு அன்பு எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு இருக்குது. பட் ஆனால் அது வெளிப்படுற இடங்களில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறையா ஹார்ட் ஹிட்டிங்கான ஸ்டோரிஸ் நமக்கு வெளியில் தெரியுது. ஸோ அது நான் நினச்சேன் டார்க் காமெடி மாதிரி ஒரு நல்ல ஒரு டார்க்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து காமிக் ரிலீஃபாகவே போய்விடும்னு நான் நினச்சேன். ஆனால் அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுற பாருங்கள். வி ஆர் த மில்லர்ஸ்னு ஒரு படம் இருக்குது. இதுவும் டார்க்கான ஒரு விஷயம் தான். வி ஆர் த மில்லர்ஸ் 2013 அமெரிக்கன் பிளாக் காமெடி ஃபிலிம் டைரக்டட் பை மார்ஷ் தண்டர். த ஃபிலிம்ஸ் ஜெனிஃபர் அனிஸ்டன் எல்லாம் விட்ருக்கேன். The plot revolves around a small-time pot dealer who convinces his neighbors to help him by pretending to be his family in order to smuggle drugs to Mexico into US. இப்போ இது டார்க்கான சப்ஜெக்ட், சீரியஸான சப்ஜெக்ட். ஆனால் படத்துக்கு நீங்கள் ஆக்சுவல் சோஷியல் ரெலவன்ஸ் நீங்கள் தூக்கி போட்டுடணும். இது ட்ரக்கு பெரிய பிரச்சனை, நார்கோஸ் பெரிய பிரச்சனை தான். ஆனால் அந்த லைன் ஒன்று இருக்குல்ல, ஒருத்தன் நான் உனக்கு ஒரு கன்சைன்மெண்ட் வேணும், அதுக்காக நான் ஒரு ஃபேக்காக ஒரு ஃபேமிலி ஒரு செட்டப் ஒன்று பண்ணிட்டு அந்த மாதிரி நான் வரப்போகிறேன் அப்படின்றது. அதில் இப்போ யாரெல்லாம் இருக்கா? இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்களேன். ஃபஸ்ட் போஸ்டர் இதான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. வி ஆர் த மில்லர்ஸ் போஸ்டரு. இவர் தலைவன் ஒரு ட்ரக் டீலர். இவர் தான் டீம் ஆக்ஷன் பண்ணுவார். இவங்க ஒய்ஃபாக ரோலை ஸ்ட்ரிப்பர் ஒருத்தரை கூப்பிட்டு வருவாங்க. அப்புறம் ரன்னவே ஒரு பொண்ணு, அப்புறம் வெர்ஜின் ஒரு பையன். இது ஒரு குடும்பமே எல்லான குடும்பம் மாதிரி. வி ஆர் த மில்லர்ஸ் இஃப் எனி ஒன் ஆஸ்க், வி ஆர் த மில்லர்ஸ் ஃபேமிலி. அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும், காமிக் ரிலீஃபாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு நினச்சேன் நான். இலங்கை தமிழர்கள் அவங்க பட்டது அது எல்லாமே தெரியும், அதையும் பேசணும். டீசரை பார்த்தவொடனே, டைட்டில் டீசரை பார்த்தோன்னே வாவ், வி ஹாவ் சம்திங் வெரி லைட் ஹார்ட்டட், சம்திங் ஸோ ரான்ச்சி. டசன்ட் ஹாவ் டு பி ரான்ச்சி, பட் ஒரு நல்ல காமிக் ரிலீஃபோட ரொம்ப மனசில் ஆழமாக
ஒரு எந்த துயரமோ எந்த வருத்தமும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காக ஒரு காமெடி படம் இருக்கும்னு நினச்சேன். இந்த மூவி டேவிட் கிளார்க் இந்த பாருங்கள் பேதம்ல பாருங்கள் இஸ் அ ஹீரோ. டேவிட் கிளார்க் இஸ் அ லோ லெவல் marijuana டீலர் who goes into debt with a drug kingpin agrees to make a marijuana delivery from Mexico. He enlists the help of a stripper Jennifer Aniston, his nerdy neighbor Will Poller and street kid Emma Roberts to travel with him as his fake family to make the crossing border easy. படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும், நிறைய விஷயம் போகும், எங்கெங்கேயோ போகும் கதை. இந்த மாதிரி இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஐ மீன் இந்த லெவல் ஆஃப் இந்த லீக் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்திருக்கலாம். இது எங்கெங்கேயோ போய் எனக்கு கொஞ்சம் இது வருத்தமாக தான் கைஸ் இருக்குது. இந்த படம் இந்த ரூட் எடுத்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஐ கான் ஸ்ட்ரெஸ் இட் அவுட். ஸோ இத்தனை இந்த ஸ்ட்ரீமை முடித்துக்கொள்கிறேன். நான் பண்ணுற ஸ்ட்ரீம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, ப்ரோ இது சூப்பராக பண்ணுறீங்க, இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருக்குது, ரேண்ட் பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில் ரேண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ ஐம் அவைலபிள் இன் இன்ஸ்டாகிராம் அட் மிஸ்டர் ஸ்கிட்சோஃப்ரீனியன் அண்ட் ட்விட்டர் ஆர் நவ் கால்டு எக்ஸ் ஸ்கிட்சோஃப்ரீனியன். அதிலே வந்து டிஎம் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ ஜஸ்ட் ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் சப்போர்ட் எனி அப்கமிங் யூடியூபர்ஸ் லைக் மீ. ஸோ இத்துடன் ஸ்ட்ரீமை முடித்துக்கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல ஸ்ட்ரீமில் சந்திக்கிறேன். பை சி யூ ஆல். பீஸ் அவுட்.